15 ஆண்டுகளுக்கு பின்னர் பலாலி வீதியானது மக்கள் பாவனைக்காக இன்றைய தினம் அதிகாலை முதல் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதியானது உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணப்படுவதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 6 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை தான் இந்த வீதியால் பயணங்களை மேற்கொள்ள முடியும். அதுபோல் இந்த வீதியால் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் இடையிலே நிறுத்த முடியாது, 2 பக்கங்களும் திருப்புவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல் இந்த வீதியில் நடைபயணங்களை மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதியினால் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதியில் பயணிக்கக்கூடிய அதி உச்ச வேகமானது 40 கிலோமீட்டராக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வீதியினால் பயணிப்பவர்கள் எப்போதும் தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அடையாள அட்டைகளை வைத்திருக்க வேண்டும் எனவும் இராணுவத்தினால் ஒரு பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பலாலி வீதி பகுதியானது இந்த ஒரு சில துண்டுகள் பாராளுமன்ற தேர்தல் காலத்துக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் இதில் நம்ம வீடியோ எடுத்துக்கின்னு போகிறோம். இதுக்கு அங்கால இருக்கக்கூடியதெல்லாம் உயர் பாதுகாப்பு வலயம். அங்கால வீடியோ எடுக்க முடியாது. அந்த சந்தியோடு நாங்கள் நிப்பாட்டணும் கேமராவை. அந்த இது கட்டுவன் சந்தி. இந்த வீதி வரைக்கும் முன்னர் திறக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இந்த வீதி திறக்கப்பட்டிருந்தது. தற்போது பலாலி வீதியினுடைய மீதமுள்ள பகுதிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதி தடைகள்லாம் முன்னர் காணப்படவில்லை. தற்போதுதான் இந்த வீதி தடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் முதலே சொன்னால் இந்த வீதியால் பயணிக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்று. அதை பதாகையாக வச்சிருக்கணும். இதில் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டாலும் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய இந்த வீதியானது தொடர்ந்தும் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. உயர் பாதுகாப்பு வலயம் இருக்கிறதால காணொலி உள்ள எடுக்கலாதால் நாங்கள் வீதியினுடைய மற்ற பக்கத்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட இது கேக்கஸ் பாதையை இணைக்கக்கூடிய பகுதி. இராணுவ கவச வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு காட்சி பொருளாக நிறுத்தப்பட்டிருக்கு. விடுவிக்கப்பட்ட வீதியை பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்திருக்கின்றார். இது ராணுவ குடியேற்ற பிரதேசம் நான் சொந்த ஊரில் இல்லாமல் இங்கே வேறு எங்கேயும் போடுவேன். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் அதை பார்த்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். சந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள போய் வரதுனால அவங்க பார்ப்பாங்க. சென்னைக்கு போக மட்டும் வைப்பியால் அப்போ அவங்க சொல்லுவாங்க சரி இரவும் பாவிக்கலாம். அதுக்காக நம்ம பேக்கிங் போட்டு வருங்காலத்தில் படிப்படியாக அவங்க இன்றைய தினம்
எமது மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரம் மிச்சத்தை, அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது. மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது துறக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து சிங்கராசா ரேவதீசன். நான் பிறந்த இடம் வந்து புன்னாலக்கட்டுவன் பலாலி. இப்போ இந்த இடம் வந்து 90ஆம் ஆண்டு 90க்கு பிறகு 35 வருஷ காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த பாதையை விட்டுருக்கு. எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த வீதி திறப்புக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி இதை செய்து வந்ததுக்கு அவர்களுக்கு எமது மக்கள் சார்பிலும் எமது பலாலி மக்கள் சார்பிலும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மக்களுடைய காணியை வந்து எமது இப்போ தற்பொழுது அரசாங்க ஜனாதிபதியாக இருக்கின்ற எமது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த காணியை வந்து மக்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று அவரை நாங்கள் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். நாங்கள் இப்போ 35 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இந்த சந்தியில் வந்து எல்லாரும் கூடியிருக்கிறோம். இந்த பாதை ஒன்று எங்களுக்கு இப்போ முதல் கட்டமாக திறந்து விட்டுருக்கிறாக்கு நேரக்கணக்காக இருந்தாலும் நாங்கள் இதை இனி முழுமையாக எங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த நேரமுமே பாதிக்கக்கூடிய மாதிரி இந்த பாதையை திறந்து விட்டால் எங்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். மற்றது இந்த காணிகளும் படிப்படியாக எங்களுக்கு கையளித்தா நல்ல வேண்டாம். நாங்கள் 17 வயதில் இங்கேருந்து வெளிக்கிட்டாங்க. இன்றைக்கு 51 வயது ஆச்சு. நாங்கள் எங்களோட பிள்ளைகளும் அதை எங்களோட வயதை நாங்கள் வெளிக்கிட்ட வயதை விட்டு கடந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ 21 வயது, 25 வயது, 27 வயது ஆகிட்டு. அப்படியா இருக்க நாங்கள் பெரிய ஒரு கனவோடு தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஏண்டா பெரிய மகிழ்ச்சி. இப்போ பெரிய மேலேயோட இருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த இடத்த பார்க்கணுமெண்டாக்காண்டியே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கு நன்றி. இதை போல் வேறு எண்ணம் இந்த காணிகளை மேலும் மேலும் விட்டு தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குமென்றதை இந்த அரசாங்கத்தை சொல்லிக்கொள்கிறோம். நன்றி. நான் மாசிலாமணி மோகன். நான் வளர்ந்தது நாங்கள் இந்த இடத்துல. வணக்கம். என் பேர் குணேஸ்வரம் சதீஷ்குமார். நான் பலாலியில் பிறந்து வந்தது. 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி பின்னர் 4 மணிக்கு இந்த இடத்த விட்டு நாங்கள் எழும்பி ஓடினாங்கள். இன்றைக்கு 35 வருஷம் ஆகிறதுக்கு வர ஆனி 15ஆம் தேதியோட 35 வருஷமாக. இன்றைக்கு சித்திரை மாதம் 10ஆம் தேதி இந்த பாதை அதாவது பலாலி யாழ் வீதி திறக்கப்பட்டது. மிகவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு மேலும் எங்களுடைய நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்துல விளையாட வேணும், ஓடி திரியணும். எங்களோட நண்பர்களோட பழகின இடங்கள் நாங்கள் 15 வயசுலேருந்து இந்த போனாங்க. இன்றைக்கு எனக்கு 50 வயசாகுது. இந்த இடத்த நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரோடையும் வந்து இருந்து கதைச்சு சந்தோஷமாக இருக்க வேணும். இந்த இடத்த மேலும் எங்களுக்கு எங்களை விடுபடாத இடங்கள் பலாலி கிழக்கு, பலாலி மேற்கு தான் எங்களோட இடம். எங்களோட பழைய இடத்துல அதாவது வந்து ஏர்போர்ட் இப்போ இருக்கிற இடத்துக்கு இந்தியாவில் இருக்கிற சகல இடமும் இந்த அரசாங்கத்தை நான் வேண்டிக் கொண்டு வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொருத்த அபிலாஷைகள் இருக்கும், ஒவ்வொருத்த கனவுகள் இருக்கும். எத்தனையோ பேர் இயக்கத்தோடு எத்தனையோ பேர் மரணித்திருப்பார்கள், வயசு போய் மரணித்திருப்பார்கள், தங்களோட இடங்களுக்கு செல்ல முடியாத என்ற நிலையில் மரணித்திருப்பார்கள். எனவே இந்த இடத்தை மேலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு விடுவினம் என்ற ஒரு நம்பிக்கையோடையும் அவாவோடையும் இந்த பேட்டியை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். மேலும் எங்களோட இடங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் எங்களோட இடத்தை மீள்குடியேற்றி எங்களோட இடத்தை முன்னேற்றி எங்களோட மக்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்த அரசாங்கத்தை நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குறித்த பலாலி வீதியானது எந்த விதமான அரசியல் விளம்பரங்களும் இல்லாமல் திறக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீதியூடாக காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையுமே பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீதியானது மாலை 5 மணிக்கு மீள மூடப்பட இருக்கின்றது. அதன் பின்னர் அடுத்த நாள் காலை 6 மணிக்கே இந்த வீதியானது திறக்கப்படும். அதுவரை 5 மணி முதல் 6 மணி வரையான காலப்பகுதியில் இந்த வீதியூடாக எந்த விதமான பயணங்களையும் பொதுமக்கள் மேற்கொள்ள முடியாது.
இது ஒரு குறைபாடாகவே காணப்படுகின்றது. மேலும் இந்த பதாயில் குறிப்பிடப்பட்ட மற்றொரு விடயம், இந்த வீதி ஊடாக நடைபயணங்களை மேற்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மக்கள் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வீதியால் சுதந்திரமாக நடமாட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இராணுவம் இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதற்கு காரணம் இங்கிருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு தங்களுடைய பாதுகாப்புக்கு சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் பொதுமக்களுடைய பொது போக்குவரத்துக்கு இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்க போகின்றது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான தடைகள் விலக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.